السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على المرسلين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا والذين هاجروا وجاهدوا في سبيل الله உலாஇக யர்ஜூன ரஹ்மத்தல்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 10 ஆண்டு கால மதீனத்து வாழ்க்கை என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு வந்திருக்கின்றோம். அதில் நேற்றைய தினம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களோடு 2 தோழர்களும் சௌர் என்ற குகையிலிருந்து மதீனாவை நோக்கி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணப்பட்ட ஹிஜ்ரத் என்ற அந்த பயணத்தை பற்றி நாம் பார்த்தோம். அதனுடைய வழியில் நடந்த சில நிகழ்வுகளை நாம் பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட 8 நாட்கள் பயணம் செய்திருக்கிறார்கள். சௌர் என்ற இந்த மலையிலிருந்து குபா என்று சொல்லக்கூடிய அந்த இடம் வரைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியில் சந்தித்த சில செய்திகளில் நேற்றைய தினம் கடைசியாக சுராகா இப்னு மாலிக் அவர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நடந்த சம்பாஷணையினுடைய சில விஷயங்களை நாம் பார்த்தோம். அதில் சுராகத் இப்னு மாலிக் அவர்களே இன்னும் ஒரு சில விஷயங்களை கூறுகின்றார்கள். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் நெருங்கும் போது எந்த அளவிற்கு நெருங்கினேன் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஓதுவதை நான் கேட்கும் அளவிற்கு நான் நெருங்கினேன் என்று கூறுகின்றார்கள். இப்போ இந்த இடத்தில் நமக்கு ஒரு விஷயம் புரிய வருகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டு பயணம் செய்திருக்கிறார்கள் என்ற இந்த அழகான ஒரு விஷயமும் நமக்கு புரிய வருகின்றது. நாமும் இதை கையில் எடுக்க வேண்டும். நம்முடைய பயணம் சும்மா சொல்றதில்லை. எந்நேரமும் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு, அல்லாஹ்வினுடைய கலாம், அல்லாஹ்வுடைய வார்த்தை இது உண்மையாகவே அல்லாஹ்விடமிருந்து நமக்கு கிடைக்க வேண்டுமானால் நாம் அல்லாஹ்வினுடைய வார்த்தைகளோடு இருக்க வேண்டும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஓதுவதை நான் கேட்கும் தூரத்திற்கு நான் நெருங்கினேன் என்று சுராகத் இப்னு மாலிக் அவர்கள் கூறுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இது பாருங்க, ஒரு எதிரியிடமிருந்து அல்லாஹ் தஆலா எந்த தாவத்தை நமக்கு கொண்டுட்டு வரான்றதை புரிஞ்சுக்குங்க. இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சுராகத் இப்னு மாலிக் அவர்களுக்கும் நடந்த அந்த சம்பாஷணையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்னறிவிப்பும் செய்தார்கள். இதை அண்டர்லைன் பண்ணிக்குங்க. மிக ஆழமான விஷயத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கிஸ்ரா நாட்டு மன்னர்களுடைய அந்த காப்புக்கள் உங்களுடைய கைகளுக்கு அணிவிக்கப்படும், அவர்களுடைய ஆடைகள் உங்களுக்கு உடுத்தப்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உண்மையாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் சொன்னது யாருக்கும் புரியாமல் போய் இருக்கலாம். ஆனால் ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் ஒரு விரோதி, ஒரு எதிரி தம்மை தாக்குவதற்காக விரட்டி கொண்டு வந்து பிடித்து அந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்கின்றார்கள். பின்பு அவர் சென்று விட்டார். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாமியினுடைய ஆட்சிக்கு கீழாக கிஸ்ரா மன்னர் பிடிக்கப்படுகின்றார். அந்த நாட்டினுடைய ஆட்சி இஸ்லாத்திற்கு கீழாக வருகின்றது. அதனுடைய அந்த காப்புகளும் ஆடைகளும் சுராகத் இப்னு மாலிக் அவர்களுக்கு அன்பளிப்பாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களிடத்தில் இதை சொன்னார்களே, நினைவு இருக்கிறதா என்று சொல்லி அவர்களுக்கு கொடுத்ததை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சம்பந்தமில்லாமல் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையும் பேசவில்லை, பேச மாட்டார்கள் என்பதையும் இந்த இடத்தில் நம்மால் உன்னிப்பாக பார்க்க முடிகின்றது. அதே நேரத்தில் இந்த விஷயம் எவ்வளவு அழகான ஒரு முன்னறிவிப்பு. கிஸ்ரா நாட்டு மன்னர்களை இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழாக வரப்போகின்றது என்பதை மக்காவில் இருந்து பாவப்பட்டு போற ஒருவரா பேசுவார்?
இப்ப எவ்வளவு பிளானிங், எவ்வளவு திட்டமிடல், என்ன நடக்க போகுது, அல்லாஹு தஆலா முன்னறிவிப்புகளை எப்படி காட்டி கொடுக்கிறான். இந்த ஆட்சி உங்களுக்கு கீழாக வரப்போகின்றது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுக்கு பின்னால் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நடக்க போகின்ற ஒன்றை இந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் சுராக் இப்னு மாலிக் அவர்களிடத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை நாம் உன்னிப்பாக கவனித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் மதீனாவை நோக்கி செல்லக்கூடிய நேரத்தில் புரைதா இப்னு ஹுசைப் என்பவரை சந்திக்கிறார்கள். இவருடைய மகனார் அப்துல்லா அவரே அறிவிக்கிறார், இந்த சம்பவம் நடக்கும் போது இவர்கள் முஸ்லிம் இல்லை, சம்பவத்திற்கு பின்னால் முஸ்லிம் ஆகி வருகின்றார்கள். ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்திற்கு மதீனாவை நோக்கி செல்லக்கூடிய வழியில் என் தந்தை எதிரில் வந்து கொண்டிருந்தார். அவரோடு 70 ஒட்டகங்கள் இருந்தன. 70 ஒட்டகங்களிலும் மக்கள் இருந்தார்கள். கிட்டத்தட்ட 80 நபர்கள் இருந்தார்கள். இப்போ இவரை புரைதா இப்னு ஹுசைப் என்பவரை ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்கிறார்கள். இஸ்லாத்தை எடுத்துரைக்கிறார்கள், தஅவத்தும் செய்றாங்க. ஹிஜ்ரத்துடைய பயணம், எந்த நோக்கத்திற்காக செல்கின்றோம் என்பதை பயணத்திலேயே எத்தனை இடத்துல காட்டுறாங்க பாருங்க. நபி அவர்கள் ஒரு தஅவத் கொடுக்கிறாங்க. அவர் இஸ்லாத்தை தழுவுகின்றார். அவரை பின்தொடர்ந்து அவருக்கு பின்னால் இருந்த 80 நபர்களும் இஸ்லாத்தை தழுவினார்கள். 80 பேரும், இந்த பயணத்திலேயே 80 பேரும் இஸ்லாத்தை தழுவினார்கள். பின்பு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்திலே கேட்டார்கள், நீங்கள் எந்த கிளையை சேர்ந்தவர்? அவர் சொன்னார், நான் அஸ்லமி கிளையை சேர்ந்தவர். அஸ்லம் என்ற வார்த்தைக்கு மிகவும் பாதுகாப்பானது என்பது பொருள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், அபூபக்கரே, நாம் பாதுகாப்பு அடைந்து விட்டோம் என்று சொன்னார்கள். இப்போ புரைதா அவருடைய மகனார் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல பெயர்களை கொண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். உங்க பெயர் என்னன்னு கேட்பாங்க. அது அர்த்தமுள்ள அழகான பெயராக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷம் அடைவார்கள் என்பதை அவர் அறிவிக்கிறார். பின்பு மீண்டும் அவர்கள் கேட்டார்கள், உங்களுடைய குடும்பம் எந்த குடும்பம்? சஹம் என்று சொல்லக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் என்று சொன்னவுடன், சஹம் என்றால் அம்பு வெளியாக்க வேண்டிய வேலை இல்லை என்பது பொருள். பாதுகாப்பான ஒரு குடும்பம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கரே, உங்களுடைய அம்புக்கு வேலை இல்லை, எதிரிகளிடமிருந்து நாம் பாதுகாப்பு பெற்றுவிட்டோம் என்று சொன்னார்கள். பின்பு மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்தை தொடர்ந்தார்கள். ஃபத்தன்ரில் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் வருகின்றது. அந்த இடத்தில் மக்காவிலிருந்து ஷாம் தேசத்திற்கு வியாபாரத்திற்காக சென்றுவிட்டு திரும்பி வந்து கொண்டிருந்த ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்கிறார்கள். ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சில முஸ்லிம்களும் இருக்கிறார்கள், அவர்களையும் சந்திக்கிறார்கள். ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வியாபாரம் செய்துவிட்டு வரும் வழியில் கொண்டு வந்த வெண்மையான ஆடைகளை நபி அவர்களுக்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அன்பளிப்பாக அணிவித்தார்கள் என்பதும் இந்த பயணத்தில் நடந்தது. பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8 நாட்கள் பயணப்பட்டு குபா என்ற இடத்தை சென்று அடைகின்றார்கள். குபா என்பது மதீனாவினுடைய அந்த எல்லைப்புறம். மதீனாக்குள்ள என்ட்ரி ஆயிட்டாங்க. குபா என்ற இடத்திற்கு சென்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று சேரும் போது பிறை 8 திங்கட்கிழமையாக அது இருந்தது, பகல் பொழுதாக இருந்தது. பிறை 1ஆம் தேதி ரபியுல் அவ்வல் கிளம்பினார்கள் தௌர் குகையிலிருந்து. பிறை 8 வந்து குபாவில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்கினார்கள். இப்போ மதீனாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து கிளம்பி விட்டார்கள் என்ற செய்தி கிடைத்ததும் மதீனா என்ற ஊரில் இருந்து ஹர்ரா என்று சொல்லக்கூடிய அந்த விவசாய களத்திற்கு, அந்த பூமிக்கு வந்து ஒவ்வொரு நாளும் அதிகாலை வந்து அதிகாலையிலிருந்து வெயில் வரும் வரைக்கும் காத்திருப்பார்கள். நபி அவர்கள் இன்னைக்கு வந்துட மாட்டாங்களா என்று காத்திருப்பதுதான் அவர்களுடைய வேலை. 8-10 நாட்களும் இதை அவர்கள் செய்து கொண்டே இருந்தார்கள். பின்பு வெயில் அதிகமாகும் போது மீண்டும் வீடுகளுக்கு சென்று விடுவார்கள். இப்படி செய்து கொண்டே இருப்பார்கள். ஒரு நாள்
ஒரு யூதன் மதீனாவின் ஒரு கோட்டையின் மீது வேறேதோ பார்ப்பதற்காக ஏறும்போது இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நபி அவர்களோடு இருக்கக்கூடிய தோழர்களையும் அந்த யூதன் பார்க்கின்றான். பின்பு அவன்தான் மதீனத்து முஸ்லிம்களுக்கு சொன்னான், முஸ்லிம்களே, நீங்கள் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த பாக்கியம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னதுதான் தாமதம். மதீனாவினுடைய ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் தக்பீரை முழங்கினார்கள். தக்பீரினுடைய சப்தத்தில் வானம் பிளந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்பதற்காக ஒவ்வொரு கிளைஞர்களும் ஒவ்வொரு முஸ்லிம்களும் தங்களுடைய வாள்களை அணிந்தவர்களாக, தங்களுடைய ஆயுதங்களை அணிந்தவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்பதற்கு குபா வரைக்கும் சென்று விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி குபா வரைக்கும் சென்றார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறக்கி மதீனத்து தோழர்கள் வருகிறார்கள். அல்லாஹும் ஆயத்தை இறக்குகின்றான், ஃபஇன்னல்லாஹ ஹுவ மௌலாஹு வ ஜிப்ரீலு வ ஸாலிஹுல் முஃமினீன் வல் மலாயிகத்து பஅத ذلك ظهير. சூரத்து தஹ்ரீம் உடைய வசனம். இந்த வசனம் அல்லாஹ்வுடைய அந்த அழகான தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதே போன்ற சாலிஹான முஃமின்களும் வானவர்களும் இவருக்கு உதவியாளர்களாக இருக்கிறார்கள் என்ற இந்த சுப செய்தியோடு கொண்ட இந்த வசனத்தை அல்லாஹு தாலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலம் அல்லாஹு தாலா இறக்குகின்றான். இது மிக ஆழமான வசனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து விரட்டப்பட்டு விட்டார்கள், இனி அவர்களுக்கு துணை கிடையாது, இனி அவர்களுக்கு கதி கிடையாது அப்படின்னு யாரும் நினைச்சிடக்கூடாது. மதீனத்து தோழர்களை தாண்டி அல்லாஹும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வானவர்களும் அவர்களுக்கு உதவியாளர்களாக இருப்பார்கள், முஃமினான நல்லவர்களும் என்று இங்கு மக்காவாசிகளில் புலம் பெயர்ந்தவர்களையும் மதீனாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களையும் அல்லாஹு தஆலா சாலிஹுல் முஃமினீன் என்று சொல்வதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இப்போது குபாவிற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இறங்கினார்கள். புதியதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பவர்களுக்கு இவர்களில் யார் நபி அவர்கள் என்றே தெரியவில்லை. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து நபி அவர்கள் என்று எண்ணி சலாம் சொன்னவர்களும் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது வெயில் படும் போது அவர்களுக்கு நிழலுக்காக ஆடை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிடிக்கும் போதுதான் மதீனத்து தோழர்கள் புரிந்து கொண்டார்கள், இவர்கள்தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று. இந்த குபாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 நாட்கள் தங்கினார்கள். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் ஆகிய 4 நாட்கள் தங்கினார்கள். இங்கு தங்கும் போதுதான் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 3 நாட்கள் நபி அவர்கள் கிளம்பி 3 நாட்கள் கழித்து மக்காவிலிருந்து கிளம்பி வந்தார்கள். இந்த 3 நாட்களில் குறைஷிகள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சித்திரவதை செய்தார்கள், அடித்தார்கள், பல முறை கேட்டார்கள். ஆனால் அலி ரலியல்லாஹு அன்ஹு கிட்டந்து எந்த விதமான பதிலையும் அவர்களால் பெற முடியவில்லை. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் முக்கியமான ஒரு பொறுப்பை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்படைத்து வந்திருந்தார்கள். அது நபி அவர்களிடத்தில் பல நபர்கள் பல சாமான்களை ஒப்படைத்து வைப்பார்கள் பாதுகாப்பாக. ஏனென்றால் நபி அவர்கள் அமீன், நம்பகமானவர், பாதுகாப்பானவர், மோசடி செய்ய மாட்டார் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தங்களுடைய பொருட்களை ஒப்படைத்து வைப்பார்கள். இதை நபி அவர்கள் எவ்வளவு கஷ்டமான பயணம், உயிர் போக போகின்றது, வெட்டுவதற்காக ஆட்கள் வந்திருக்கிறார்கள், இரவோடு இரவாக கிளம்புகின்றார்கள். நபி அவர்களுடைய 23 ஆண்டுகளில், ஏன் 63 ஆண்டுகளில் மிக டர்னிங் பாயிண்டாக இருக்கக்கூடிய இந்த பயணத்திலும் தங்களிடத்தில் கொடுத்து வைக்கப்பட்டிருந்த அந்த அமானித பொருட்களை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கொடுத்துவிட்டு இதை இன்னார் இடத்தில் நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள் என்று அந்த நம்பிக்கையை மிக தெளிவாக பறைசாற்றிய இந்த இடத்தையும் நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கொடுத்தனுப்பிய அந்த பொருட்களை, அமானிதங்களை ஒப்படைத்து விட்டு வந்து சேர்ந்தார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குபாவில் குல்சூம் என்பவருடைய வீட்டில் தங்கினார்கள். குபாவிற்கு வந்ததும் தனது தாய் மாமன்களுக்கு ஆமினா அம்மையார் அவர்களுடைய குடும்பத்தில் பிறந்திருந்த
அண்ணன்கள், தம்பிகள், தங்களுடைய தாய் மாமன்மார்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்பினார்கள், முஹம்மது குபாவிற்கு வந்து விட்டார் என்ற செய்தியை சொல்லி அனுப்பினார்கள். இவர்கள் நஜ்ஜார் என்ற கிளையை சேர்ந்தவர்கள். இப்போ தாய் மாமன்மார்களும் தங்களுடைய மருமகனாரை வரவேற்பதற்காக மிகுந்த ஆரவாரத்தோடு தங்களுடைய ஆயுதங்களை ஏந்திக்கொண்டு வாள்களை அணிந்து கொண்டு மதீனாவிலிருந்து குபா வரை வந்து சேர்ந்தார்கள். 4 நாட்கள் தங்கிய அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சும்மா ஒண்ணும் இருந்து சாப்பிட்டுட்டாங்க தங்கல, ஒரு பள்ளி வாசலையும் எழுப்பினார்கள். தங்குனது 4 நாள். அந்த 4 நாட்கள் எப்படிப்பட்ட பயணம், இன்னும் பயணத்துல தான் இருக்கிறாங்க. மதீனால ஸ்டாண்டர்ட் பை லைஃபுக்கு இன்னும் போய் சேரல, இன்னும் செட்டில்ட் ஆகல. இதற்கிடையில் இந்த இடத்தில் ஒரு பள்ளி வாசலையும் கட்டுகின்றார்கள். அந்த பள்ளி வாசலுக்கு மஸ்ஜிதே குபா என்பது பொருள். அல்லாஹு தஆலா இந்த பள்ளி வாசலை பற்றி குர்ஆனில் பேசுகின்றார். நபித்துவத்திற்கு பின்னால் தக்வாவின் அடிப்படையில் கட்டப்பட்ட முதல் பள்ளியாகும் இது என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் பேசுகின்றான். இன்ஷா அல்லாஹ் அதை நீங்கள் தான் தேடப் போகின்றீர்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பள்ளிவாசலை கட்டியதற்கு பின்னால் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த பள்ளியை விஸ்தீர்ணப்படுத்தினார்கள். பின்பு அவர்களுடைய ஆட்சி காலத்திற்கு பின்னால் அல் வலீத் இப்னு அப்துல் மாலிக் என்பவருடைய ஆட்சி காலத்தில் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் இந்த பள்ளிவாசலை விஸ்தீர்ணப்படுத்தினார்கள். பின்பு அவர்களுக்கு பின்னால் மன்னராக சுல்தானாக வந்த ஹுதைப் என்று சொல்லக்கூடியவருடைய அவருடைய ஆட்சி காலத்தில் இந்த பள்ளிவாசல் விஸ்தீர்ணமடைய செய்யப்பட்டது. பின்பு அதற்கு பின்னால் ஓட்டமான் பேரரசு அவர்களுடைய காலத்தில் மஹ்மூதுடைய மகன் அப்துல் மஜீத் என்பவர் இந்த பள்ளிவாசலை இன்னும் விரிவாக்கினார்கள். அதற்கு பின்னால் சவுதி அரசாங்கத்திற்கு அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. இன்றும் மஸ்ஜிதுன் நபவிக்கு பின்னால் மஸ்ஜிது குபா மிகப்பெரிய பள்ளிவாசலாக இன்றும் இருக்கின்றது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். மஸ்ஜிது குபாவிற்கென்று ஏகப்பட்ட சிறப்புகள் இந்த பள்ளிவாசலை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஹிஜ்ரத் செய்த ஒவ்வொரு நபர்களும் குபாவிற்கு வந்து தங்கி அங்கிருந்தான் மக்காவிற்கு வந்தார்கள். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போனாங்களோ, வாழ்வியல் அரைநெறி இஸ்லாமிய பாதை மட்டும் ஃபாலோ பண்ணல, நடந்து போன பாதையிலும் கூட சஹாபாக்கள் நபி அவர்களுடைய பாதையை ஃபாலோ பண்ணாங்க. குபாவிற்கு வந்து தங்கி குபாவில் இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்றே மதீனாவிற்கு வந்து சேர்ந்ததையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, 2 கேள்விகளை ஏற்கனவே நாம் கேட்டிருக்கின்றோம். 3வது கேள்வியாக இந்த கேள்வியை சேர்த்துக் கொள்ளுங்கள். மஸ்ஜிதே குபாவை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனில் எங்கு பேசுகின்றான்? சூரா வசனம் என்ன பேசுகின்றான்? சூரா வசனம் குபாவை பற்றி என்ன பேசுகின்றான் என்பதை நீங்கள் எடுங்கள். தயவு செய்து மீண்டும் சொல்கின்றேன், குர்ஆனில் தேடுங்கள். கூகுளுக்கோ சமூக வலைத்தளத்துக்கோ போயிடாதீங்க. குர்ஆன்ல இருந்து இன்ஷா அல்லாஹ் இந்த பள்ளிவாசலை பற்றி அல்லாஹு தஆலா எங்கு என்ன பேசுகின்றான் என்பதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதே குபாவில் அந்த இடத்தில் 4 நாட்கள் தங்கிவிட்டு, திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் 4 நாட்கள் தங்கிவிட்டு வெள்ளிக்கிழமை காலை அல்லாஹ்விடமிருந்து மீண்டும் கட்டளை வந்தது, மதீனாவிற்கு உள்ளே நீங்கள் புறப்படுங்கள், மதீனாவை நோக்கி பயணம் செய்யுங்கள் என்று சொன்னவுடன் வெள்ளிக்கிழமை காலை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய புடைசூழ தோழர்களோடு மதீனாவை நோக்கி புறப்பட்டார்கள். செல்லக்கூடிய இடத்தில் சாலிம் இப்னு அவுஃப் என்ற கிளைஞர்களுடைய இடத்தில் பத்னுல் வாதி என்று சொல்லக்கூடிய இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்ஆவை தொழ வைத்தார்கள். ஜும்ஆவுடைய நேரமாக இருந்தது அந்த இடம். அந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்ஆவை தொழ வைத்தார்கள். இந்த 3வது கேள்வியோடு இதை சேர்த்துக் கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்ஆ தொழ வைத்த அந்த இடத்தில் இன்று மிக பிரம்மாண்டமான பள்ளிவாசல் இருக்கின்றது. அது எந்த பள்ளிவாசல், எப்படி கட்டினார்கள் என்ற வரலாற்றை ஒரு 4 வரியில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கு நீங்க சமூக வலைத்தளத்துக்கு போகலாம். இந்த கேள்விக்கு மட்டும் நான் மீண்டும் சொல்றேன், சாலிம் இப்னு அவுஃப் என்ற கிளைஞர்களுக்கு சேர்ந்த அந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த இடத்துக்கு பேர் பத்னுல் வாதி, அந்த இடத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்ஆவை தொழ வைத்தார்கள். இந்த ஜும்ஆவில் கிட்டத்தட்ட 100 சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி ஜும்ஆவை தொழுதார்கள்.
இந்த ஜும்ஆ முடிந்ததற்கு பின்னால் மதீனாவை நோக்கி மதீனாவிற்குள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுழைந்தார்கள். இது போன்ற ஒரு நாள் மதீனாவிற்கு அதற்கு முன்போ அதற்கு பின்போ இருந்ததில்லை. அவ்வளவு அழகான நாள், அவ்வளவு ஒளிமயமான நாள், அவ்வளவு பிரகாசமான நாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி அவர்களுடைய நஜ்ஜார் கிளையை சேர்ந்த தாய் மாமன்மார்கள், அவர்களை சுற்றி சஹாபாக்கள், உடைசூழ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கெத்தாக மதீனாவிற்குள் நுழைகின்றார்கள். இப்படி நுழையக்கூடிய இந்த நுழைவு வெறுமனே மக்காவில் வாழ முடியாமல் மதீனாவில் தங்க வந்திருக்கின்றோம் என்று சொல்லக்கூடியவருடைய நுழைவாக இப்படி இருக்குமா? எப்பேற்பட்ட திட்டம் இருந்திருந்தால் இவ்வளவு அழகான வரவேற்பை மதீனத்து மக்கள் கொடுக்கின்றார்கள் என்பதை நாம் விளங்க வேண்டும். இந்த இடத்தில் மக்கால் அவரால் வாழ முடியல, மக்கால முஸ்லிம்களால வாழ முடியல, சரி இங்க வந்து வாழ்ந்துக்குங்க என்று ஏதோ ஒரு போர்ப்போக்கில் இது ஒரு விஷயமாக இருந்திருந்தால் இப்படி ஒரு ஆறாவரத்தோடு வரவேற்பு ஏன் தருகின்றார்கள் அவர்கள்? மதீனத்து தோழர்கள், மக்காவினுடைய முஹாஜிரீன்கள் மிக தெளிவாக புரிந்து வைத்திருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிம் எப்படி வாழ வேண்டும், எதை நோக்கி பயணப்பட வேண்டும் என்பதை நமக்கு கட்டமைக்க போகின்றார்கள். இனி இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய நாட்களில் நபி அவர்கள் எத்தனை நாட்கள் உயிரோடு இருப்பார்கள் என்று யாருக்கும் தெரியாது அந்த நேரத்தில். ஆனால் மதீனாவில் வைத்து இனி ஒரு முஸ்லிம் எதை நோக்கி ஒரு முஃமின் பயணப்பட வேண்டும், எப்படி செல்ல வேண்டும் என்று இந்த ஹிஜ்ரத்துடைய பயணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு வந்து சேர்த்தது என்பதை மதீனத்து மக்கள் மிக தெளிவாக விளங்கினார்கள். ஒரு முஃமினுடைய பாதை பயணம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து. ஒரு முஃமின் இப்படித்தான் பயணப்பட வேண்டும். இதை நம்மிடம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தர வருகின்றார்கள் என்பதை மிக தெளிவாக விளங்கினார்கள் அந்த அன்சாரி தோழர்கள். அதற்குத்தான் இவ்வளவு ஆரவாரமான வரவேற்பு. இது நாள் வரையில் வாழ்ந்தது வாழ்க்கை அல்ல. இனி நபி அவர்களோடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் நாம் வாழப்போகும் இந்த வாழ்க்கை அல்லாஹ் எப்படி கட்டமைத்திருக்கின்றானோ, நாளை மறுமையில் வெற்றி அடைய வேண்டுமானால் எப்படி நாம் வாழ வேண்டுமோ அந்த வாழ்க்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கட்டமைக்க போகின்றார்கள் என்பதை மிக தெளிவாக விளங்கி இருந்தார்கள் அந்த மதீனத்து தோழர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக ஆரவாரத்தோடு மதீனாவிற்குள் நுழைகின்றார்கள். ஒட்டுமொத்த சஹாபாக்களும் சூழ்ந்து வருகின்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக. சிறுமிகள் எல்லாம், மதீனத்து சிறுமிகள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்க பைத்து பாடி வரவேற்றார்கள். தலஅல் பத்ரு அலைனா, எங்களின் மீது பௌர்ணமி உதிக்கின்றது என்ற வார்த்தைகளை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புகழாகாரம் சூட்டி வரவேற்றார்கள். இந்த நிலையை நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே சென்றதற்கு பின்னால் சஹாபாக்கள் ஆரவாரத்தில் இருக்கிறாங்க. ஆனா நபி அவர்கள் அமைதியாக செல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்ல செல்ல வழி நெடுக்க சஹாபாக்கள், வழி நெடுக்க மதீனா முழுக்க சஹாபாக்கள் நின்று கொண்டு, அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் எங்களுடைய வீட்டிற்கு வாருங்கள், எங்களிடத்திலே படைபலமும் ஆயுதங்களும் மிகுந்து இருக்கின்றன, எங்க கிட்ட நீங்க வாங்க, எங்க கிட்ட நீங்க வாங்க, எங்க வீட்டுக்கு நீங்க வாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்கிறார்கள், வழிமறிக்கிறார்கள் ஒட்டகத்தை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த வார்த்தையை நோட் பண்ணிக்குங்க, ஒட்டகத்திற்கு வழிவிடுங்கள், அது பணிக்கப்பட்டிருக்கின்றது என்று கூறினார்கள். நபி அவர்கள் எங்கேயோ போய் தங்கல, எங்கு தங்க வேண்டும் என்பதை கூட, இந்த ஒட்டகம் நடந்து வரக்கூடிய செல்லக்கூடிய ஒட்டகம் எங்கு சென்று நிற்க வேண்டும் கூட என்பது கூட அல்லாஹ்வுடைய பிளானிங்ல இருக்கு. குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹ் பேசுறான், வலா ரத்பின் வலா யாபிசின் இல்லா ஃபீ கிதாபின் முபீன். ஒரு மரத்தில் இருந்து ஒரு இலை காய்ந்து உதிர்வது கூட அல்லாஹ்வினுடைய பதிவேட்டில் எழுதப்பட்டிருக்கின்றது. இது சும்மா இல்ல. உலகத்தில் எந்த ஒரு விஷயமும் யதார்த்தமா நடக்கல, ஒவ்வொன்றையும் அல்லாஹ் புரோகிராம் செய்து வைத்திருக்கின்றான். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல நினைவூட்டுகின்றார்கள். ஒட்டகத்திற்கு வழிவிடுங்கள், அது பணிக்கப்பட்டிருக்கின்றது. என்ன பணிக்கப்பட்டிருக்கு? செல்லக்கூடிய ஒட்டகம் எங்க போய் நிக்கணும் என்பதை அல்லாஹ் தஆலா பணித்திருக்கின்றான். அதற்கு
அது எங்க நிக்குதோ அங்குதான் நான் இறங்குவேன். இப்போ ஒட்டகம் அதே போன்று சென்றது. இதை சொன்னவன சஹாபாக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, வழிவிட்டுட்டாங்க. ஒட்டகம் சென்றது, அது மண்டியிட்டு ஒரு இடத்தில் அமர்ந்தது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலிருந்து இறங்கவில்லை. மீண்டும் அந்த ஒட்டகம் எழுந்து கொஞ்ச தூரம் சென்றது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற அந்த ஒட்டகம் முதலாவதாக அமர்ந்தது. நபி அவர்கள் இறங்கவில்லையே. அந்த இடத்தில் தான் இன்று மஸ்ஜிதுன் நபவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டப்பட்டிருக்கின்றது. எவ்வளவு தெளிவு பாருங்க. இஸ்லாத்து சும்மா சாதாரணமா நம்ம கிட்ட கிடைச்சிருச்சு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்களை சுமந்து வந்த ஒட்டகம் கூட அல்லாஹ்வினுடைய அந்த பாதையில் மிகுந்த தெளிவோடு அல்லாஹ் தஆலா கட்டமைத்து அனுப்பி வைத்தான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஒட்டகம் முதலில் அமர்ந்தது, நபி அவர்கள் அதிலிருந்து இறங்கவில்லை, மீண்டும் எழுந்தது, மீண்டும் கொஞ்சம் தூரம் சென்றது, மீண்டும் தான் மண்டியிட்டு அமர்ந்த இடத்தை ஒட்டகம் திரும்பி பார்த்தது, மீண்டும் திரும்பி வந்து அதே இடத்தில் அமர்ந்தது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்திலிருந்து இறங்கினார்கள். இதெல்லாம் சும்மா ஏதோ கதை மாதிரி இருக்கா? எவ்வளவு பெரிய பிளானிங், எவ்வளவு பெரிய விஷயங்களை சஹாபாக்கள் கண்கூடாக காணுகின்றார்கள். நபி அவர்கள் நபிதான் என்பதற்கான மிகச்சரியான சான்றுகளை அல்லாஹு தஆலா 8க்கு 8 நிரூபித்துக் கொண்டே இருக்கின்றான். இன்ச் பை இன்ச் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு இந்த இஸ்லாம் எவ்வளவு தெளிவாக அல்லாஹ்வை கொண்டு கட்டமைக்கப்படுகின்றது என்பதை ப்ரூவ் செய்து கொண்டே இருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்கியதற்கு பின்னால் ஒவ்வொரு மக்களும் அவர்களை அழைக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாமான்களை அபி அய்யூபில் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய வீட்டிற்குள் எடுத்து சென்று விட்டார்கள். இதை பார்த்தபோது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதன் தனது லக்கேஜ், தனது சாமான்கள் எங்கு இருக்கின்றதோ அங்குதானே தங்க முடியும் என்று சொன்னவுடன் ஒட்டுமொத்த சஹாபாக்களும் அமைதியாக இருந்தார்கள். பின்பு ஒரு சஹாபி ஓடி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டகத்தினுடைய மூக்கணாங்கையை பிடித்துக் கொண்டார். யார் இவர் தெரியுமா? அஸ்அத் பின் ஜுராரா ரலியல்லாஹு அன்ஹு. யாருன்னு சொல்லுங்க. அஸ்அத் பின் ஜுராரா. அஸ்அத் பின் ஜுராரா. நான் எப்பவோ சொன்னதை கேட்கல, இப்ப 10 நாள்ல நம்ம கடந்து வந்தோம். இவருடைய பேரை 1க்கு 4-5 வாட்டி சொன்னேன். அஸ்அத் பின் ஜுராரா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் உடன்படிக்கை முடிந்ததற்கு பின்னால் முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மதீனாவில் இஸ்லாத்தை சொல்வதற்காக அனுப்பிய போது முஸ்அப் பின் உமைர் இந்த அஸ்அத் பின் ஜுராரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டில் தங்கி அஸ்அத் பின் ஜுராரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருவர்களும் சேர்ந்துதான் மதீனாவில் இஸ்லாத்தை கொண்டு சென்றார்கள். ஞாபகம் இருக்கா? இப்போ அஸ்அத் பின் ஜுராரா ரலியல்லாஹு அன்ஹு முஸ்அப் பின் உமைரிடம் இருந்து இஸ்லாத்தை தெளிவாக கற்றுக்கொண்டார்கள். பின்பு 2வது உடன்படிக்கையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தை முதலாவதாக சென்று பிடித்துக் கொண்டு பையத் செய்ததும் இந்த அஸ்அத் பின் ஜுராரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான். இவர்கள்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டகத்தினுடைய மூக்கணாங்கயிறை இந்த நேரத்தில் பிடித்தார்கள். அவருடைய ஆசைக்கு இணங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டகம் அவரிடத்தில் இருப்பதற்காக நபி அவர்கள் அனுமதி அளித்தார்கள். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் நேரம் அங்கேயே அமர்ந்து பேசினார்கள். அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய தாய் மாமன்மார்களுடைய கிளையைச் சேர்ந்தவர்கள். நபி அவர்களுக்கு எண்ணமும் தங்களுடைய தாய் மாமன்மார்களுடைய குடும்பத்தில் தங்க வேண்டும் என்பதுதான். நபி அவர்களுடைய ஆசைக்கு இணங்க அல்லாஹும் அந்த ஒட்டகத்தை அதே போன்று தரிபடுத்தினான் என்பதையும் நம்மால் இந்த இடத்தில் இருந்து புரிந்து கொள்ள முடிகின்றது. பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுக்கையை தயார் செய்யுங்கள் என்று சொன்னதற்கு பின்னால் அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு எல்லாம் தயாராக இருக்கின்றது, நீங்கள் வாருங்கள் என்று வீட்டிற்குள் அழைத்து சென்றதோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்து அல்லாஹ்வினுடைய உதவியோடு ஹிஜ்ரத்துடைய இந்த பயணம் மிக அழகாக நிறைவு பெற்றது. இந்த பயணம் உண்மையில் இஸ்லாத்தினுடைய வரலாற்றை மிகுந்த ஒரு கவனம் ஈர்ப்பு பயணமாக சஹாபாக்களுக்கு மத்தியில் இதுதான் தீனுடைய முதல் கட்டம்
என்று யோசிக்க வைக்கக்கூடிய அளவிற்கு இந்த பயணம் அமைந்திருக்கிறது என்றால், இன்று நாம் பேசக்கூடிய நேரத்திலேயே நமக்கு மெய்சிலிருக்கும் போது சஹாபாக்கள் கண்கூடாக இந்த பயணத்தை பார்த்தவர்கள். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாளையோ, நபி அவர்களுடைய இறந்த நாளையோ, மக்காவினுடைய வெற்றியையோ, பத்ருடைய வெற்றியையோ, ஏனைய போர்களுடைய வெற்றியையோ, எந்த தினங்களையும் ஹிஜ்ரி என்று கணக்கில் எடுக்காமல் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஏனைய சஹாபாக்களும் இங்கிருந்து தான் நாம் இஸ்லாத்தினுடைய ஆண்டை கணக்கில் எடுக்க வேண்டும். ஏனென்றால் இது இஸ்லாத்தினுடைய மிக உன்னதமான ஒரு பயணம். இது மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி சென்ற இந்த பயணம் எப்படி வாழ வேண்டும், இனி இஸ்லாமிய கட்டமைப்பு எப்படி அமைக்கப்பட வேண்டும், இஸ்லாமிய அரசியல் என்றால் என்ன, இஸ்லாமிய ஆட்சி முறை என்றால் என்ன, எப்படி இஸ்லாமிய கட்டமைப்பை கொண்டு வர வேண்டும், குர்ஆனை கொண்டு சட்டதிட்டங்கள் எப்படி அமல்படுத்த வேண்டும் என்ற எல்லாமுமே இந்த பயணத்திலிருந்து தான் தொடங்கியது என்பதை சஹாபாக்கள் மிக தெளிவாக விளங்கினார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து நாங்கள் சென்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி உம்முல் முஃமினீன் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள்கள் ஃபாத்திமா, உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹுமா அவ்விருவர்களும், அதே போன்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தாரும் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்து வந்து சேர்ந்தார்கள். ஆனால் அந்த நேரம் மிக கடினமான நேரமாக இருந்தது. மதீனாவில் ஒரு மிகப்பெரிய காய்ச்சல் ஒன்று பிடிக்கப்பட்டிருந்தது. இந்த காய்ச்சல் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் பிடித்திருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் இவ்விருவர்களிடம் சென்று தந்தையே உங்களுக்கு உடல்நிலை எப்படி இருக்கின்றது, பிலாலே உங்களுக்கு உடல்நிலை எப்படி இருக்கின்றது என்று நலம் விசாரிப்பேன். அப்போது அவ்விருவர்களும் வழக்கமாக கைசேதமான கவிதைகளை பாடுவார்கள் என்று அவர்கள் அறிவித்ததற்கு பின்னால் இந்த செய்தி நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சென்று சொன்னேன். இப்படி ரொம்ப கவலையோடு இருக்கிறார்கள், இந்த காய்ச்சல் பிடித்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சென்று சொன்னதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். இந்த துஆவில் 4 விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மையப்படுத்தினார்கள். ஒன்று நல்லா விளங்குங்க, மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்து விட்டோம், இது முடிஞ்சு போச்சுன்றது கிடையாது. நபி அவர்கள் இது முடியலன்றது நினைவூட்டுறாங்க. மறுபடியும் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? மக்கால தொல்லையா இருந்தது 13 வருஷம், இப்ப மதீனாக்கு வந்துட்டோம், அப்பாடா முடிஞ்சது, இப்ப இங்க எப்படி இருக்குமோ இதே மாதிரி இருந்துட்டு போலாம். இல்ல, இது முடிவல்ல, இது தொடக்கம். மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்து சேர்ந்தது முடிவு கிடையாது, இது தொடக்கம் என்பதை நிரூபிக்கும் விதமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்கிறார்கள். யா அல்லாஹ், ஷைபா இப்னு ரபீஆ, நல்லா நோட் பண்ணிக்கங்க, ஷைபா இப்னு ரபீஆ, உத்பா இப்னு ரபீஆ, உமையா இப்னு ஹலஃப், இந்த மூவர்களும் மிக கடுமையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவில் எதிர்த்தவர்கள், மிக கடினமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோவினை செய்தவர்கள். இந்த மூவருடைய பெயரை சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்கிறார்கள். யா அல்லாஹ், இவர்கள் எங்களை எப்படி மக்காவை விட்டு மதீனாவின் பக்கம் விரட்டினார்களோ இதே போன்று உன்னுடைய கருணையை விட்டு இவர்களை நீ அப்புறப்படுத்துவாயாக, இந்த மூவர்களையும் உன்னுடைய கருணையில் இருந்து நீ அப்புறப்படுத்தி விடுவாயாக என்று துஆ கேட்டார்கள். இரண்டாவது விஷயம், யா அல்லாஹ், மக்கமா நகரம் எங்களுக்கு எப்படி நேசம் நிறைந்ததாக இருந்ததோ இதே போன்று மதீனாவையும் எங்களுக்கு நேசத்திற்குரிய ஊராக இந்த பகுதியை நீ ஆக்கி வைப்பாயாக என்று துஆ கேட்டார்கள். மூன்றாவது, யா அல்லாஹ், இந்த மதீனத்து தோழர்கள் அளக்கக்கூடிய எங்களுடைய சாவு முத்து போன்ற படிகளில் நீ பரக்கத்து செய்வாயாக, எங்களுடைய அளவையில் நீ அபிவிருத்தி செய்வாயாக என்று துஆ கேட்டார்கள். நான்காவது, இந்த மதீனாவை பிடித்திருக்கக்கூடிய காய்ச்சல் ஜுஹ்ஃபா என்ற அந்த பகுதிக்கு நீ திருப்பி விடுவாயாக.
அனுப்பிவிடுவாயாக என்று இந்த 4 விஷயங்களை கொண்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டார்கள். நபி அவர்கள் துஆ கேட்டதை போன்றே இந்த துஆ அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் கனவு கண்டார்கள். தலைவிரி கோலமாக ஒரு பெண் எழுந்து மதீனாவை விட்டு வெளியேறினால் இது மதீனாவில் இருந்து அந்த காய்ச்சல் வெளியேறிவிட்டது என்பதற்கான அடையாளமாகும், அறிகுறியாகும். அதே போன்று அன்று முதல் அந்த காய்ச்சலில் இருந்து எல்லோரும் சுகம் பெற்றார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அன்று வரை யஸ்ரிப் என்று இருந்த அந்த ஒரு கிராமம், அதற்கு முன்னால் யஸ்ரிப் என்று இருந்த அந்த கிராமம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுழைந்த இந்த நல்ல நாளிலே மதீனத்துர் ரசூல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பட்டணம் என்று பெயர் பெற்றது. நல்லா விளங்கிக்கணும், யஸ்ரிப் என்று இருந்த கிராமம் மதீனத்துர் ரசூல் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பட்டணம் என்று இந்த ஊர் பெயர் பெற்றது. ஒரே ஒரு பயணத்தில் ஒரு கிராமம் பட்டணமாக மாறியது. வெறுமனே பெயரில் மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று வரைக்கும் நபியாக ரசூலாக இருந்தவர்கள் மதீனாவிற்குள் நுழைந்ததற்கு பின்னால் தெளிவான ஒரு ஹலீஃபாவாக, ஒரு மன்னராக, மாமன்னராக, சக்கரவர்த்தியாக, இஸ்லாமிய ஆட்சியை நிறுவக்கூடிய மிக அழகான ஹலீஃபாவாக மாறிவிட்டார்கள் என்பதும் இந்த சுப செய்தி நமக்கு மிக தெளிவாக புரிய வைக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனத்து வாழ்க்கை, மதீனாவிற்குள் சென்றதற்கு பின்னால் சில கட்டமைப்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போது கட்டமைக்க போகின்றார்கள். இந்த கட்டமைப்பு ஏன் கட்டமைக்கின்றார்கள் என்பதிலிருந்தே புரிய வரும், ஏன் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்தார்கள் என்பது. எதையும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். 3வது கேள்வியை மீண்டும் நான் இந்த இடத்தில் நினைவுபடுத்துகின்றேன். அதாவது மஸ்ஜிதே குபாவை பற்றிய அந்த குர்ஆனுடைய வசனம், அல்லாஹு தஆலா எங்கு என்ன பேசுகின்றான் என்பதை நீங்கள் குர்ஆனுடைய வசனத்தை நீங்கள் தான் எடுக்க வேண்டும். என்ன பேசுகின்றான் என்பதை எடுங்கள். 4 நாட்கள் அங்கு தங்கிவிட்டு வெள்ளிக்கிழமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிளம்பி செல்லும் வழியில் ஜும்மாவுடைய நேரம் வரும்போது சாலிம் இப்னு அவுஃப் என்பவருடைய அந்த இடத்தில், பத்ருல் வாதி இடத்தில் ஜும்ஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைத்தார்கள். அந்த இடத்தில் இன்று பள்ளிவாசல் இருக்கிறது. அது எந்த பள்ளி, அதனுடைய வரலாறு என்ன என்பதை 4 வரிகளில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இது 3வது கேள்வி. இன்ஷா அல்லாஹ் இதை பதிய வைத்துக் கொள்ளுங்கள். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.